இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் நீங்கள் படிக்கிற படிப்பு, ஒரு பாடம் படிக்கிறீங்க, அந்த படிப்பை வந்து முதல் நாள் படிக்கிறீங்க, 3வது நாள் அதை மீண்டும் ரிவிஷன் பண்ணணும், 3வது நாளுக்கு அப்புறம் 7வது நாள் மீண்டும் ஒரு ரிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் 21வது நாள் மீண்டும் ஒரு ரிவிஷன் பண்ணீங்கன்னா அது வந்து லைஃப் டைம் உங்களுக்கு வந்து மறக்காது, மிகப்பெரிய மெமரியை கொடுக்கும். இது ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு சொன்ன ஒரு தாரக மந்திரம். அந்த மெமரி என்னுடைய விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும், பேரண்ட்ஸும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் ஒரு 5 விஷயத்தை கடைபிடிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒழுக்கம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பயத்தை விட்டுருங்க. உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்க. எத்தனை பேர் நீங்கள் செய்கிறீங்கன்னு தெரியல. உங்களுடைய அம்மா தினமும் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் உங்களுடைய லீவில், அம்மா நான் வந்து வீடு பெருக்கிறேம்மா, நானும் பாத்திரம் கழுவுறேன், நீங்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை நீங்கள் கழுவி வைங்க, உங்களுடைய பெட்டை நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்தை இன்னையிலிருந்து செய்யுங்க. நான் இதை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத உங்களுடைய கிளாஸ் டீச்சருக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பாக செய்வீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் நேரத்தை வந்து ரொம்ப செல்ஃபோன் மூலிமா அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். உங்கள் அப்பா கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது நேரம் போக ஏதாவது கொஞ்சம் இருந்ததுன்னா அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்குன்னு ஒரு டைம் டேபிளில் போட்டு ஒரு 1/2 hour நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி பேரண்ட்ஸ் போய் அவங்க என்ன யூடியூப்பில் இருக்குது இல்லை அந்த லைப்ரரியில் போய் அவங்க என்ன பார்க்குறாங்கன்றதையும் நீங்கள் தயவுசெய்து அதை கிராஸ் செக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய குழந்தைகள் எந்த நண்பர்களோடு சேர்றாங்கன்றதையும் வீட்டு பக்கத்தில் சொல்கிறேன். ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸ் அதை மானிட்டர் பண்ணுவாங்க, அதை கண்காணிப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டையே அவங்க ரொம்ப தவறான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஆனால் நீங்கள் அனுப்புகிற டியூஷனுக்கோ இல்லை நீங்கள் விளையாட வைக்கக்கூடிய அந்த நண்பர்களையோ கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் பேரண்ட்ஸு தான் அதை கண்டிப்பாக கையில் எடுத்து பார்த்துக்கணும் உங்களுடைய விஷயத்தை. ஏன் சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு பார்ட் டைம் இல்லை. நம்ம ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டோம், டியூஷன் அனுப்பிச்சிட்டோன்னு இருந்துடாதீங்க. சமுதாயம் எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரவுண்டு ரேடியஸ் போட்டிங்கன்னா கிடைக்காத பொருள் கிடையாது. குழந்தைங்க இருக்காங்கன்றதுனால அந்த வார்த்தையை நான் தவிர்க்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாங்க. கவனமாக இது பண்ணிக்கோங்க. இன்னொன்றும் நான் வழக்கறிஞராக சொல்கிறேன், ஒரு கேஸ் வாங்கினாலோ இல்லை ஒரு எஃப்ஐஆர் வாங்கினாலோ கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஆன்லைன் ஆயிடுச்சு, எல்லாமே பிரதிபலிக்கும். நீங்கள் பாஸ்போர்ட் வாங்க முடியாது, ஒரு எம்என்சி கம்பெனியில் உங்கள் குழந்தைங்களை சேர்க்க முடியாது, ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது, ஹையர் ஸ்டடீஸ்க்கு அனுப்ப முடியாது. ஸோ எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நல்ல நண்பர்களை, மீண்டும் சொல்கிறேன், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பேக்கெட் மணி கொடுக்கறத வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப அவங்களுக்கு செலவு, என்ன செலவு நம்ம பண்ணுறோம், எவ்வளோ வருமானங்கிறத இந்த 7வது வகுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உட்காந்து, தம்பி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ வீட்டு வாடகை நம்ம இவ்வளோ கட்டுறோம், இவ்வளோ கரண்ட்டு பில்லு வருது, நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும், அதுக்கு இவ்வளோலாம் அப்பா கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறத தயவு செய்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சொல்லுங்கள். இதை தயவுசெய்து கடைப்பிடிங்க. அதே போல் ஸ்டூடெண்ட் வந்து பிறரை மதிக்க கற்றுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மாவை எதிரி போல் பார்க்காதீங்க. அவங்கள திட்டினாங்கன்னா தயவு செய்து ஸ்டண்ட் பண்ணாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. உங்கள் நல்லதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்கன்றதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ரொம்ப
போரிங்காக இருந்ததுன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். யார் யாருக்கெல்லாம் விஜயை பிடிக்கும், யார் யாரெல்லாம் விஜயோட படத்துக்காக வெயிட்டிங், யார் யாருக்கு தனுஷ் பிடிக்கும், யார் யாருக்கு சிம்பு பிடிக்கும், தனுஷ் பிடிக்கும் நிறைய பேர் சொன்னீங்க. அவரு சொல்றேன், மிகப்பெரிய அழகன் கிடையாது அவரு. ஆனா அந்த நடிப்பு திறனை வந்து கத்துக்கிட்டு ஹீரோவா இன்னைக்கு டாப் மோஸ்ட் ஆங்கில திரைப்படங்கள்ல கூட நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபரா இருக்கார். அவருக்கு இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. பாட்டு பாடுறாரு, பாட்டு அவரே எழுதுறாரு. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஒரு இதுல மட்டும் அவர் சிறந்து விளங்கல. அவருக்கு என்னெல்லாம் தெரியும் அதை மீண்டும் மீண்டும் கத்துக்கிட்டு அவரை தன்னுடைய நிலையை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. அதே போல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸை பாருங்க. அஜித் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நடிச்சு அது மூலியமா வரக்கூடிய பணத்தை அவருடைய பேஷனான கார் ரேஸ்ல செலவு பண்றாரு. வேர்ல்டு நம்பர் 1 இருக்காரு. ஸோ உங்களுக்கு படிப்புங்கிறது டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யூஜியை மினிமம் அவங்க முடிக்கணும் மேடம். ஏன்னா இனி வரக்கூடிய போலீஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஐ குவாலிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக யூஜி ஒரு டிகிரி கண்டிப்பாக அவசியம். ஒரு எம்என்சி கம்பெனியில் சேர்றீங்கன்னா யூஜி கண்டிப்பாக அவசியம். அதே போல் கவர்மெண்ட் ஜாப் 10th தான் பேசிக்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் யூஜி தான் பேசிக்னு மாறப்போகுது. ஸோ உங்களுடைய பிள்ளைங்களை யூஜி வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற எப்படியாவது கஷ்டப்பட்டு எவ்வளவோ சேரிட்டிஸ் இருக்கு, எவ்வளவோ ஆட்கள் இருக்காங்க உதவி பண்றதுக்கு. அவங்க மூலியமா அந்த யூஜியை முடிக்கிறதுக்கு நீங்க பாருங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 10th-லயோ 12th-லயோ கண்டிப்பா வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா வருங்காலத்தை மனசுல வச்சு நான் சொல்றேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். தமிழ் எக்ஸாம் வந்து 10th முடிச்சிருக்கீங்க. அவங்களுக்கும் +2 ஸ்டூடெண்ட்டுக்கும் வருங்கால இந்தியாவை உருவாக்குற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்தது சார். நீங்க சொல்றது எல்லாரும் கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்டா நீங்க சொன்னது எல்லாமே லைஃப் ரிலேட்டட் தான். ஒருத்தவங்க சொந்த வீடு வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க தான் பாத்துக்கணும் உங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எல்டர்ஸ்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ன்றதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க நிறைய லேர்ன் பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ராதிகா ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்களே, என்ன ஃப்ரீயா டூர் போட்டோம்னு சொல்லிருக்காங்கம்மா. சார் நாங்க இந்த ஒரு பேட்ச் முடிச்சிட்டோம் சார். அதான் ஃபீலிங்கா இருக்கு. மத்தபடி நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, அது ஓகே. நான் ஃபீல் பண்ணுவேன், நான் முடிஞ்சிச்சு இல்ல. ஸோ கட்டபொம்மன் அவருடைய ட்ரஸ்ட் சார்பாக ஸ்கூல் பசங்க வந்து ஃப்ரீ டூர் கூட்டு போகிறார் இல்லையா? ஐ கைண்ட் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ சார் ஃபார் அனௌன்சிங் தட். டீச்சர்ஸ் சாரி, ஒன்லி ஃபார் த டீச்சர்ஸ்.